நேத்து வந்து எங்க வீட்டு பக்கத்துல பனை மரம் ஒண்ணு இருந்துச்சுங்க. அதுலேருந்து பனம்பழம் விழுந்துருச்சு. ஒண்ணு எடுத்துட்டு வந்து சுட்டு சாப்பிடலான்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு பனம்பழம் சாப்பிட்டு. அ நீங்களும் பனம்பழம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி. அப்புறம் ஒரு ஓலக்கட்டைய எடுத்து போட்டு, அப்படியே கொஞ்சம் சருகெல்லாம் போட்டு பத்த வச்சுட்டோம். பழம் அப்படியே அந்த வேகவே வாசம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த வாசம் அடிக்கிறப்ப, அவ்வளோ ஆசையா இருந்துச்சு எப்படா சாப்பிட்லான்னு. உங்களுக்கு பனம்பழம் பிடிக்குமான்னு சொல்லுங்க. இதில ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. எங்கனா கிடச்சிச்சின்னா குழந்தைங்களுக்கு மறக்காம குடுங்க. இதில கால்சியம், இரும்பு சத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ஆனா அதிகமா சாப்பிட்டா வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. வாமிட் வந்துரும். பித்தம் அதிகமாயிரும். அது மாதிரி கொஞ்சமா கிடைக்கிறப்ப பிள்ளைங்களுக்கு குடுத்து பழகுங்க. நாமலாம் சாப்பிட்ருப்போம். பிள்ளைங்க சாப்பிட்ருக்காது. எங்க பையனுக்கு இன்னைக்கு சுட்டு குடுத்தேன். சூப்பரா இருக்குதுன்னு சொன்னான் டேஸ்ட்டு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரே பழம் தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.